Welcome to Talanan YouTube channel. Today we are going to see 9th standard English Unit 6 Prose from 0 to Infinity. Biography of Srinivasa Ramanujan. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்பு இங்கிலீஷ் யூனிட் 6ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் from 0 to Infinity, அதாவது பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜன். ஸ்ரீனிவாச ராமானுஜனோட பயோகிராஃபி தான் இந்த லெசன்ல ஃபுல்லா இருக்கு. அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Take a book, page number 156A. Answer the following questions in a sentence or true. First question. Why did the students laugh at Ramanujan? Students எல்லாரும் ஏன் ராமானுஜத்தை பார்த்து சிரிச்சாங்க? The answer. Ramanujan asked his teacher if no banana were to be distributed among no one, would everyone get one banana each? அதாவது ராமானுஜன் அவங்க டீச்சரை பார்த்து இஃப் நோ பனானா வேர் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட்னா பிரித்து கொடுக்கறது, ஒரு பனானாவை நம்ம யாருக்குமே பிரித்து கொடுக்கட்டா அமாங் நோ ஒன் உட் எவ்ரி ஒன் கெட் ஒன் பனானா ஈச், ஒருத்தட்டையுமே எந்த ஒரு பனானாவுமே இருக்காது அப்படிங்கிற கொஸ்டினை சொல்லியிருப்பாரு. திஸ் கொஸ்டின் சீம்டு சில்லி டு ஹிஸ் கிளாஸ்மேட்ஸ். தே பிகன் டு லாஃப். அந்த பனானாவை பற்றி பேசினதுனால அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ராமானுஜனை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின். Why did the teacher compliment Ramanujan? Ramanujan asked a question that had taken mathematicians several centuries answer. So the teacher complimented Ramanujan. அதாவது ராமானுஜன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பார். மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக சில அறிவியலாளர்கள் தீர்க்க முடியாத சில கொஸ்டின்ஸை கூட ராமானுஜன் டீச்சர்கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ அவரோட டீச்சர் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். வாட் டிட் ராமானுஜன் டூ ஆஃப்டர் ரீடிங் த புக் ஆஃப் ட்ரைக்னோமெட்ரி? அதாவது அந்த ட்ரைக்னோமெட்ரி அப்படிங்கிற புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ராமானுஜன் என்ன பண்ணினாரு? அட் த ஏஜ் ஆஃப் 13, அதாவது ராமானுஜத்தோட 13வது வயசுல ராமானுஜன் காட் லோனிஸ் ட்ரைக்னோமெட்ரி ஃப்ரம் ஏ காலேஜ் லைப்ரரி. காலேஜ் ட்ரைக்னோமெட்ரி யாரோடது? லோனியோஸோட அந்த ட்ரைக்னோமெட்ரியோட புக்கை படிச்சிருப்பாரு. ஹி மாஸ்டர்ட் த புக். ஹி பிகன் ஹிஸ் ஓன் ரிசர்ச். அதுக்கப்புறம் தான் அவர் தன்னோட ஓனாவே ரிசர்ச் பண்ணணும், மேத்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணணுங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் செய்வார். ஹி கேம் அவுட் வித் மெனி மேத்தமெட்டிக்கல் தேரம்ஸ் அண்ட் ஃபார்முலா நாட் கிவன் இன் த புக். அதாவது அந்த புக்கில் இருக்கக்கூடிய நிறைய ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்ஸ் தேரம்ஸ், அந்த புக்கை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவர் நிறைய தேரம்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே கிரியேட் பண்ணார். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். வாட் டிஸப்பாயிண்டட் ராமானுஜன்ஸ் ஃபாதர்? ராமானுஜனோட ஃபாதருக்கு எது டிஸப்பாயின்மெண்டா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? ராமானுஜன் ஃபெயில்டு ட்வைஸ் இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் இன் காலேஜ். அதாவது அவரோட செமஸ்டர் எக்ஸாம்ல 2 டைம், ஃபர்ஸ்ட் இயர்ல 2 டைம்ஸ் அவர் என்ன செஞ்சிருவாரு? ஃபெயில் ஆயிடுவாரு. ஹி நெக்லெக்டட் சப்ஜெக்ட் சச் அஸ் ஹிஸ்டரி, இங்கிலீஷ் அண்ட் பிசியாலஜி. அதாவது ஹிஸ்ட்ரிலையும் இங்கிலீஷ்லையும் பிசியாலஜிலையும் இவர் மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்ததுனால அந்த சப்ஜெக்ட்லயே தன்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் காட்டியிருப்பாரு. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே அவர் ரொம்ப லோவா தான் இருந்தாரு. திஸ் டிஸப்பாயிண்டட் ஹிஸ் ஃபாதர். இதுதான் ராமானுஜனோட ஃபாதருக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஃபிஃப்த் கொஸ்டின். ஹவு டிட் ராமானுஜன் மேனேஜ் ஹிஸ் பேப்பர் கிரைசஸ்? அதாவது அவரோட பேப்பர் பற்றாக்குறைக்கு, காகித பற்றாக்குறைக்கு அவர் என்ன பண்ணாரு, எப்படி மேனேஜ் பண்ணாரு? அது ராமானுஜன் நீடட் அபவுட் 2000 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் எவ்ரி மந்த். ராமானுஜனுக்கு ஒவ்வொரு மாசமும் 2000 ஷீட் தேவைப்பட்டது. ஹி ஈவன் யூஸ்டு ஸ்கிராப்ஸ் ஆஃப் பேப்பர் ஃபவுண்ட் லையிங் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ரோட்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவார். சம்டைம்ஸ் he used a red pen to write over what was written in blue ink on the piece of paper. அதாவது ஸ்ட்ரீட்ல இருந்து பேப்பர்ஸ் எடுத்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேப்பர்ல
ப்ளூ இங்கை வச்சு ரைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கு மேலேயே ரெட் பெண்ணை வச்சு இவர் என்ன செய்வாராம், ஓவர் ரைட் பண்ணி ஃபார்முலாஸ் தேர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட், ஒய் வர் ராமானுஜன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் ஜாப்ஸ் ரிஜெக்டட். ராமானுஜனோட அப்ளிகேஷன்ஸ், ஜாப்புக்காக வேலைக்காக போடப்பட்ட அப்ளிகேஷன்லாம் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ராமானுஜன் would visit officers showing everyone his notebooks. ராமானுஜன் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்காக போயிட்டு அவரோட நோட் புக்கை காட்டுவார். He would tell them that he knew mathematics and could do clerical job. அதாவது அவர் மேத்ஸ் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆஃபீஸில் போய் சொல்லுவார். பட் இவர் சொல்கிறது வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. No one could understand what was written in the notebooks. அதாவது அவரோட நோட் புக்கில் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஹிஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜாப் வர் ரிஜெக்டட். இதனால தான் அவரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ரிஜெக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட், ஒய் வாஸ் ராமானுஜன் சென்ட் பேக் டு இந்தியா. எதனால ராமானுஜன் திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்? ராமானுஜன் கண்டினியூடு ஹிஸ் research work. Tuberculosis, an incurable disease, was slowly killing him. அதாவது அவருக்கு அந்த காச நோய், அந்த சஃபரிங் இருந்தது. He became very thin and weak. அதனால அவர் ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப வீக்கா ஆயிட்டாரு. So he was sent back to India. அதனால அவர் திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாரு. Next, answer the following questions in about 80 to 100 words. First one, describe the life of Srinivasa Ramanujan in India. அதாவது ராமானுஜனோட லைஃப் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. The answer, Srinivasa Ramanujan was born in Erode in Tamil Nadu on December 22, 1887. அதாவது ஸ்ரீனிவாசன் ராமானுஜன் வந்து ஈரோடில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் டிசம்பர் 22 1887 பிறந்திருப்பாரு. ஹிஸ் ஃபாதர் ஒர்க்ட் அஸ் எ கிளர்க் இன் எ கிளாத் ஷாப். அதாவது அவங்களோட அப்பா வந்து ஒரு துணிக்கடையில் தான் வேலை பார்ப்பாரு. ஹி வாஸ் எ ப்ராடிஜி. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்டு டு கோ டு ஹிம் டு கெட் த டவுட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் கிளியர்டு. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட போயிட்டு மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்டையும் கேட்பாங்க, அவரு கிளியர் பண்ணி கொடுப்பாரு. At the age of 13, he got Lonis Trigonometry from a college library. அவரோட 13வது வயசுல Trigonometry அப்படிங்கிற ஒரு புக் அவர் ரீட் பண்ணுவாரு. He mastered this difficult book. He began his own research. இந்த புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் தன்னோட ஓனாவே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. Mathematical ideas came to his mind. அது அந்த புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய ஐடியாஸ்லாம் அவருக்கு வந்துச்சு. He used to note down in notebooks. He was genius in mathematics. அவர் வந்து கணக்கில் ரொம்ப ஜீனியஸாக இருந்தார். பட் he failed on other subjects. இவர் வந்து மேத்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் காட்டினதுனால அதர் சப்ஜெக்டில் ரொம்ப லோவாக தான் இருந்தார். சம்டைம்ஸ் அதில் ஃபெயிலும் ஆயிருக்கிறாரு. His father disappointed. இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. He had to look for a job. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் லோ ஃபேமிலி தான். ஸோ அவர் வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால வேலையை தேடி போவார். Francis Spring, the director of Madras Port Trust, gave him a clerical job. அதாவது மெட்ராஸ் போர்ட்டோட டைரக்டர், அவரோட பேர் பிரான்சிஸ் ஸ்பிரிங்ஸ். அவர் வந்து இவரோட மேத்ஸ் டேலண்ட்டை கொஞ்சம் அவர் தெரிஞ்சுக்கிடுவார். ராமானுஜன் sent a letter to G.H. Hardy of கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. அதனால் அவர் வந்து ஜிஹெச் ஹர்டிக்கு ஒரு லெட்டர் போடுவார். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு ராமானுஜனை சென்ட் பண்ணுறதுக்காக ஒரு லெட்டர் போடுவார். இன் தட் லெட்டர் ஹி செட் அவுட் 120 theorems அண்ட் ஃபார்முலாஸ். அதில் வந்து 120 theorems அண்ட் மெனி ஃபார்முலாஸ்லாம் இருந்தது. ஹார்டி ரியலைஸ்டு தட் ராமானுஜன் வாஸ் ஏ ரேர் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ். He made arrangements for Ramanujan to travel to the Cambridge University. அவர் எழுதின எல்லா ஃபார்முலாஸ் தேரியுமே கரெக்டாக இருந்தது. பட் ராமானுஜனத்தால் அதை கரெக்டாக ஆர்டர் பண்ண முடியல. ஸோ அவர் வந்து அவரை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட், செகண்ட் கொஸ்டின், நரேட் த அசோசியேஷன் ஆஃப் ராமானுஜன் வித் ஜிஹெச் ஹார்டி. அதாவது
ராமானுஜனுக்கும் ஜிஹெச் ஹார்டிக்கும் உள்ள ஒரு அசோசியேஷனை நரேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. The answer, Hardy and his colleague G.E. Littlewood realized that Ramanujan was a rare mathematical genius. அதாவது ஹார்டியும் அவரோட இருந்த G.E. லிட்டில்வுடும் ராமானுஜர் வந்து நல்ல மேத்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருக்கிறாரு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணாங்க. They made arrangements for Ramanujan travel and stay at Cambridge University. அவங்க 2 பேர் தான் ராமானுஜன் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில போய் தங்கி சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஏற்பாடுகளை இவங்க 2 பேர் தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லைஃப் அட் கேம்பிரிட்ஜ் வாஸ் டிஃபிகல்ட். பட் ராமானுஜத்துக்கு வந்து அந்த லைஃப் ரொம்ப கேம்பிரிட்ஜ் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த கோல்டு வாஸ் அன்பேரபிள். அவரால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோல்டு குளிர் தன்மைகளை வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. He had to cook his own meal. அவருக்கு தேவையான உணவை வந்து அவரே ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருந்துச்சு. Despite hardships, he continued his research in mathematics. இருந்த போதிலும் அவர் அந்த கஷ்டத்தின் நடுவுலையும் மேத்தமேட்டிக்ஸ்ல ரிசர்ச் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாரு. Hardy found that Ramanujan's works were unsystematic because Ramanujan had no formal education. ராமானுஜத்தோட ஒர்க்கு வந்து ரொம்ப ப்ராப்பரா கரெக்டா இல்லை. அதாவது அவரோட ஃபார்முலா, அவரோட தேரம்ஸ் எல்லாம் ரொம்ப ஜீனியஸா இருக்குது. பட் அதை அவரால் கரெக்டா ஆர்டர் பண்ண முடியல அப்படிங்கிறத ஹார்டி தெரிஞ்சுக்கிட்டாரு. He was elected fellow of Royal Society in 1918. அதனால அவர் ராயல் சொசைட்டி 1918 ராமானுஜத்தை அங்க அனுப்புறாரு. He was the youngest Indian to receive the fellowship. அங்க இருந்ததுலயே ரொம்ப இந்தியன்ல ரொம்ப யங்கஸ்டடா இருந்ததுன்னா நம்ம ராமானுஜன் தான். Also, he was the first Indian to be elected fellow of Trinity College, Cambridge. அவர் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனவரும் அவர் தான். His works were equal to the works of great mathematics like Leonard Euler and Jacobi. அதாவது இவரோட நம்ம ராமானுஜத்தோட ஒர்க் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருந்த லெனர்ட் எக்லரோட அவங்களோட ஒர்க்குக்கு ஈக்குவலா இருந்தது. He suffered from tuberculosis. அவர் வந்து ஒரு டிசீஸால சஃபர் ஆயிருவாரு. His health began to worsen. அவரோட ஹெல்த் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. He was sent back to India. அதனால அவர் வந்து திரும்ப இந்தியாவுக்கே அனுப்பப்பட்டுருவாரு. Next, C. Match the words with the correct synonyms and antonyms from the table. கீழே கொடுத்திருக்க வேர்ட்ஸ் பாருங்க. distribute, infinite, significant, delight, unkempt, initiate, conjecture. இதோட சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சினானிம்ஸ் அப்படின்னா பொருளறிக, ஆண்டனிம்ஸ் அப்படின்னா எதிர்ச்சொல். டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா சர்க்குலேட், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது. கலெக்ட், அதோட ஆண்டனிம்ஸ் கலெக்ட், அதாவது சர்க்குலேட் அப்படின்னா பிரிச்சு கொடுக்கறது, கலெக்ட்னா சேகரிக்கிறது. இன்ஃபினிட், பவுண்ட்லெஸ், மெஷரபிள். இன்ஃபினிட்னா பவுண்ட்லெஸ், கணக்கிட முடியாதது, அதோட ஆண்டனிம்ஸ் கணக்கிட முடியும். சிக்னிஃபிகண்ட், இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது, அதோட ஆண்டனிம்ஸ் ட்ரிவியல். டிலைட், ஜாய், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, அதோட ஆண்டனிம்ஸ் சாரோ, சோகமா இருக்கிறது. அன்கம்ப்ட், மெஸ்ஸி, சுத்தம் இல்லாம ரொம்ப இதா இருக்கிறது, அதோட ஆண்டனிம்ஸ் கிளீன், ரொம்ப கிளீனா சுத்தமா இருக்கிறது. இனிஷியேட், கமெண்ட்ஸ், கன்க்ளூடு. இனிஷியேட் அப்படின்னா தொடக்கம், ஸ்டார்டிங். கன்க்ளூட் அப்படின்னா முடிவு. கன்ஜெக்டர், கெஸ், ஃபேக்ட். கன்ஜெக்டர்னா கெஸ் பண்றது, கரெக்டா ப்ராப்பரா சொல்லாம இதா அதுவா அப்படின்னு கெஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான். ஃபேக்ட் அப்படின்னா கண்டிப்பா இதுதான் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ கன்ஜெக்டனோட சினானிம்ஸ் வந்து கெஸ், அதோட ஆண்டனிம்ஸ் ஃபேக்ட். ஸோ ஆன்சர் டிஸ்ட்ரிபியூட், சர்க்குலேட், கலெக்ட், இன்ஃபினிட், பவுண்ட்லெஸ், மெஷரபிள், சிக்னிஃபிகண்ட், இம்பார்ட்டன்ட், ட்ரிவியல், delight, joy, sorrow, unkempt, messy, clean, initiate, commence, conclude, conjecture, guess, fact. Okay students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 9th standard English unit 6 prose from 0 to infinity biography of Srinivasa Ramanujan அதோட book back questions and paragraph தான் பார்த்தோம். இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய போம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.